கைஸ் லாஸ்ட் வீக்ல இருந்து நீங்க எபிசோட்ஸா இருந்தாலும் சரி, 24/7 பார்த்திருந்தாலும் சரி, அர்ச்சனாவ எப்படி அடிச்சு உடைக்கணும் அப்படிங்கிற முடிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டஸ்டன்ட் மட்டும் இல்ல, பிக் பாஸ் டீமே இருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவா வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக்ல குடுத்த டாஸ்க்கா இருக்கட்டும், இன்னைக்கு குடுத்த டாஸ்க்கா இருக்கட்டும், இது எல்லாமே நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனாவுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி ஓகே, இது எல்லாமே எதிரா அமைஞ்சிருக்கு. பிஆர் ஓட்ஸ் எல்லாம் வருது, பாட்ஸ் ஓட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற மாரி பல விமர்சனங்கள வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து எதிர்கொண்டிருந்தாலும் கூட, வோட்டிங் முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கும்போது முதல் நாள்ல அன்அஃபிஷியலா அவங்க தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. அதுவும் சொல்லப்போனா 53% வந்து இருந்துட்டு இருக்காங்க. மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு 47% தான். ஆனா இந்த பொண்ணு மட்டும் தனியா 53% வந்து வாங்கியிருக்கு. ஸோ அந்த வோட்டிங் ரேட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் வச்சுப்போம். ஆனா அர்ச்சனாவுக்கு எனக்கும் ஒரு முரண்பாடுகள் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசனில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடாதவங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். அது என்ன அப்படின்னா, லாஸ்ட் சீசனில் விக்ரமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தார். அசீம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தார். விக்ரமன் கடைசி வரைக்குமே நான் வந்து ஒரு அறம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்த ஒரு ஆள். அதாவது சொல்லப்போனால் நேர்மையாக, நிதானமாக, பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் அடாவடி, சரவெடி அப்படின்னு இருக்கக்கூடிய அசீம் அவர்கள். ஸோ சொல்லப்போனாக்கா ஒரு வில்லன், ஹீரோ அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் வந்து இருந்த ஒரு சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சீசனாக சீசன் 7 வந்து இருந்தது. ஸோ இதில் கடைசி வரியிலுமே இவங்களுக்கு கடைசி டேட் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, விக்ரமனுக்கும் அசீமுக்கும் ஆகவே ஆகாது. எந்த இடத்துலையுமே விக்ரமன் அவர்களை பெருசாக வந்து அசீம் வந்து புகழ்ந்து பேசியிருக்க மாட்டார். அதே மாதிரி விக்ரமன் அவர்கள் வந்து அசீமை பெருசாக வந்து புகழ்ந்து வந்து பேசியிருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கான காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களும் ரொம்ப கிளியராக யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத கிளியராக மெஷர் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. அதில் அன்ஃபேராக நடந்துச்சு, ஃபேராக நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் வேறு. பட் இந்த சீசனில் மாயா, அர்ச்சனா அப்படின்னு சொல்லி 2 பேரை வந்து எடுத்துக்கலாம். மாயா வந்து எந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ஜென்யூனாக சொல்கிறேன். நான் வந்து பிரதீப்போட ஃபேன், ஓகேங்களா? ஸோ அதனால் அதன் அடிப்படையில் சொல்கிறேன். உடனே நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு தயவு செய்து கமெண்ட்டில் வந்து அடிக்காதீங்க, ஓகேங்களா? அர்ச்சனா யூஸ்டு டு டெல் மாயா இஸ் அ கிரேட் பிளேயர் தென் மீ அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாயா வந்து பார்த்திங்கன்னா என்னை விட ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் சரியாக வந்து அர்ச்சனாவுக்கு வந்து கரெக்டாக அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் அர்ச்சனா அவர்கள் உள்ளே வரும்போது அவங்கள வந்து புள்ளி பண்ணும்போது இவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் புள்ளி பண்ணி, இவ்வளோ தூரம் ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்திட்டு, இவ்வளோ தூரம் மென்டல் ஹெல்த்தை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு, இப்படி ஒரு டைட்டிலை இவங்க போய் அங்கே 100 டேஸில் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு முகத்தோடு அவங்க போய் வாங்க முடியும்? ஒரு அசிங்கமாக இருக்காதா? கேவலமாக இருக்காதா? நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு, இத்தனை பேரை அடித்து உடச்சிட்டு, மென்டல் ஹெல்த்தில் விளையாடிட்டு, நம்ம போய் இந்த ஒரு அவார்டை வாங்குகிறோமே, இந்த டைட்டிலை வாங்குகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நெஞ்சு உறுத்தாதா மேடம்? அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவர்கள் விசித்ராவை பார்த்து சொன்னாங்க. அதே வாய் தான் இன்றைக்கி வந்து மாயா இஸ் அ குட் பிளேயர் பெட்டர் தென் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விட அவங்க நல்ல பிளேயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ இதை வந்து நீங்களே வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கமெண்ட்டில் வந்து அடிங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து வெளியே வந்து போயிட்டுருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், மாயாவா அர்ச்சனாவா அப்படின்றது தான். அதுக்கு இடையில் 2-3 பேர் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு காம்படிஷன் யாருக்கு? மாயாவா அர்ச்சனாவான்னு சொல்லிட்டு. ஆனால் அர்ச்சனாவே மாயா பக்கம் சாயும் போது ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வருது, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை ரெஃபரன்ஸாக எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று எதுக்குறீங்களா? அப்படியே இருந்துங்க. இல்லையா விட்டுருங்க. அதை வந்து ஓப்பனாக போட்டு உடச்சிருங்க, அவ்வளோதான். மணிச்சந்திரான்னு ஒரு கேரக்டர் இருக்குது. மாயாவை எப்படி ஆரம்பத்தில் எதிர்க்க ஆரம்பித்தாரோ இப்போ வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்கார். அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கார். மாயா இஸ் அ ஒஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே தான் இருக்கார். அதே மாதிரி தான் மாயா மணி மேலே வச்சுருக்கிற ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்குது, மாறவே கிடையாது. அவங்களுடைய டாம் அண்ட் ஜெர்ரி அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அது கரெக்டும் கூட. அதுதான் கேமுக்கு வந்து முக்கியம். நீங்கள் வந்து சடனாக மாறிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து ரசிகர்கள் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுவாங்க, போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ மாயாவோட ரசிகர்களும் அர்ச்சனாவோட ரசிகர்களும் பேசிகிட்டு இருங்க, ஏய் உங்கள் ஆளே சொல்லிட்டான், எங்கள் ஆள் தான் வந்து சூப்பராக கேம் ப்ளே பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ எல்லாம் பேசவே வேணான்னுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரி ஓகே, இட்ஸ் அப்பார்ட். இப்போ நான் வந்து பார்க்கலாம்.
ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஓட்டிங் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொன்னாங்க. அதுவும் அதர்ஸ்க்கு வேற ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வர்மா வந்து உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு பப்பட். மாயாவுக்கு பப்பட். ஆனால் பாயிண்ட்டை வந்து கிளியராக பேசக்கூடிய ஒரு ஆள். மாயாவை செலக்ட் பண்ணி நான் வந்து மாயா கோட் கேட்குறேன். ஏன்னா அவங்க வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு மாதிரி தூங்குவாங்க. காலையில் எழுந்தவுடனே ரிஃப்ரெஷ் ஆகி இன்றைக்கி என்ன நம்ம கண்டென்ட் கொடுக்கணும், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ தன்னை தானே வந்து அர்ப்பணித்து இந்த உலகத்துக்காக என்டர்டெயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை இந்த விஜய் வர்மா எங்கெல்லாம் டாஸ்க் வருதோ அங்கெல்லாம் மாயான்ற பேரை சொல்லி இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கம்பேக் கொடுக்குறாங்க, பவுன்ஸ் பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. இதே எத்தனை நாளைக்கு தான்டா வச்சு ஓட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கடுத்தா தினேஷ். அவர் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக ஒரு விஷயத்த வந்து சொன்னார் விஷ்ணுவை. என்ன சொன்னார் அப்படின்னா, விஷ்ணு வந்து ரொம்பவே போராடி டிடிஎஃப் எல்லாம் வின் பண்ணான். ஆனால் அது நிறைய பேருக்கு வயிற்றுச்சலாக இருந்துச்சு. ஆனால் நான் அவனுக்காக நின்று ஓட்டு கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஓட்டு கேட்குறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கடுத்தா மணி வந்து பார்த்திங்கன்னா தினேஷை செலக்ட் பண்ணார். தினேஷ் எப்பவுமே வந்து இந்த பேக் ஸ்டாப்பிங் எல்லாம் பண்ண மாட்டார். பிட்ரேயெல்லாம் பண்ண மாட்டார். பிட்ரேயெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா வந்து சொல்லியிருந்தார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்து என்னென்னா, அதெல்லாம் பண்ணுறோம்ல இவர். ஏன்னா அவர் வந்து சொன்னது ஓப்பனாக பேசுவார், ஓப்பனாக எதுவாக இருந்தாலும் அடித்து தும்சம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. நேற்று கமல் சார் முன்னாடி மாயா வந்து அவ்வளோ புகழுன்னு வந்து புகழ்ந்தார். ஆனால் நேற்றுக்கு நைட்டே போயிட்டு மாயான்னா யாருன்னு தெரியும்ல, அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியும்ல, அவங்க இந்த கேமுக்காக என்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அது ஒரு விஷயம். அர்ச்சனாவை தங்கச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வச்சு வம்பில் இழுத்து விட்டாப்புல. ஆனால் அர்ச்சனாவை கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டெல்லாம் பண்ணி சில விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. அது கேவலமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே இவங்களே சேஞ்ச் அப் தட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் எங்கே போய் முடியும்னே நமக்கு வந்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்க்கு வந்து ஓட்டிங் கேட்டாங்க. விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா மணிச்சந்திராவுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, பெருசாக வந்து அவருக்கு வந்து கேம் ப்ளே பண்ண தெரியாது, அதனால அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாயா வந்து விஜய்க்கு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த டாஸ்க்கெல்லாம் முடியுது ஓகேங்களா. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க. இவங்களுக்கு அவங்க ஓட்டிங்ஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு இவங்க ஓட்டிங்ஸ் கேட்குறதெல்லாம் ஓகே. மனதார கேட்டாங்களா, இல்லை ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட் பண்ணாங்களா அப்படின்லாம் நமக்கு வந்து தெரியல. பட் ஏதோ ஒன்று பண்ணி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பூரி பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. அர்ச்சனா அவர்கள் கிச்சனில் இருக்காங்க, தினேஷ் இருக்கார், விஜய் வர்மா இருக்கார். அப்போது அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் வந்து பூரி சுட்டுட்டு இருக்கும்போது, ஏங்க பூரி சுடுறீங்க, அதை நீங்கள் திருப்பி எல்லாம் போட தேவையில்ல, எண்ணெயை தூக்கி மேலே ஊற்றுனீங்க அப்படின்னாவே அந்த பூரி வந்து நல்லா பொரிஞ்சு பொசுன்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தினேஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் எப்பவுமே கொஞ்சம் வெடுக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஆள் தான். என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ சொல்கிறியே தங்கச்சி, நீயே பண்ண வேண்டியது தானே அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் டீ போடுறேன், நீங்கள் வந்து பூரி சுடுங்க, நான் திரும்பி எதுவும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வர்மா வந்து இந்தாப்படி இருந்து என்ன சொல்லிடுறாருன்னா, ஏதோ இதெல்லாம் பண்ணுறீங்க, எதனா வந்து பண்ணுங்கள், இத்தனை நாளாக தான் எதுவுமே பண்ணலைங்க, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் ஏதாவது வந்து பண்ணுங்கள், பூரி ஏன்னா சுடுங்க, இல்லை டீ ஏன்னா போடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வர்மா சொல்லியிருப்பாரு. அப்போ செம்ம காண்டாயிடுவாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் டீயும் போய் போடுவாங்க ஓகேங்களா. டீ போட்டு எல்லாருக்கும் தினேஷ் ப்ரோ கொடுப்பாங்க, அப்புறம் மாயாவுக்கு, விஜய்க்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அந்த டீ கப்பெல்லாம் கழுவ மாட்டாங்க, அந்த பாத்திரமெல்லாம் கழுவாமலே வச்சுருப்பாங்க. இதை வந்து விஜய் வர்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். பாருங்கள், இது தாங்க இவங்க வேலை செய்கிற லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எல்லாம் டீ போட்டாங்க, இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் கேட்டாக்கா வந்து நான் எல்லா வேலையும் செய்கிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வர்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயங்கர கடுப்பாயிட்டு போய் மாயா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மாயா வருவாங்க, அந்த நேரத்தில் வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி கட்டு பேத்துறாங்க ப்ரோ, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாயா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அவங்கள சீண்டாத வரைக்கும் அவங்க உங்களை சீண்ட மாட்டாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க எப்படி சமைச்சு தராங்களோ அந்த மாதிரி சமைச்சு தரட்டும், நீங்கள் அப்படி சாப்பிடுங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து தேவையில்லாத பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு நெகட்டிவாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, டைட்டில் வின் பண்ணுற லெவலுக்கு வந்து இருக்குது, கிட்டத்தட்ட 50% இருக்குது, 50% வேறு ஒரு ஆளுக்கு வந்து இருக்குது. அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தாவே வின் பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லாமல் அந்த வாயெல்லாம் கொடுத்து மாட்டிக்கிட்டு புண்ணாக்கிற வேலையெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்புறம் தான் இன்னொரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க்கை வச்சு இன்றைக்கி எபிசோடை முடிச்சு விட்டாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஏன் வந்து சிறந்தவர்கள் மற்றவர்களை விட உங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தினேஷ் வந்து சொல்கிறார், நான் வந்து இப்படி நேர்மையானவன், டைரெக்டாக பேசுவேன், யாருக்கும் மறைமுகமாக பேச மாட்டேன், இந்த மாதிரி எல்லோரும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால்
இதில் வெகுவாக தாக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்களை தான் தாக்கி பேசியிருந்தாங்க. அர்ச்சனா வந்து ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு ஆள், எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய மாட்டாங்க. அப்படியே சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டாலும் எல்லாருக்கிட்டையும் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அமைதியாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த வந்து ஊதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கிட்ட எல்லாருமே இருந்தாலும் கூட மறுபடியும் அதை சொல்லி அதை பெருசு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி லைம் லைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறது. ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணிட்டாலும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ச்சிக்கு வந்து அலையிறது. ஹைலைட்டட் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டுறது. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அப்படியே கொட்டி தீர்த்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அர்ச்சனாவுக்கு. பட் இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மணிச்சந்திரா வந்து மாயாவுக்கு பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த டாஸ்க்கை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாப்புல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாயா அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மணிச்சந்திரா வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாப்புல. அப்போ அதுக்கப்புறம் மாயா வந்து பார்த்திங்கன்னா ஓகே, உங்களோட புரிதல் இதுதானா, சரி விட்டுரு, நான் எதுவுமே பேசலை அப்படின்னு அமைதியாயிட்டாங்க. பட் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்கள் அக்செப்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் நேர்மறையாக இருந்தீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனாலும் இந்த பிஹேவியரை வந்து மாற்றிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஆக்டிவிட்டி, ஆட்டிடியூட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா தினேஷ் ப்ரோ வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட, ப்ரோமோவை பார்த்து நம்மளே ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் கூட தினேஷை நம்ம வந்து திட்டிருப்போம். ஆனால் தினேஷ் வந்து சொன்ன விஷயம் வந்து வேறு. எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். அவர் ஆக்சுவலாக எதுவுமே பேச வந்திருக்க மாட்டார், கையை தான் இப்படி தூக்கியிருப்பார். அதை தூக்கி கூட என்ன சொல்ல வந்திருப்பார் அப்படின்னா வெரி சிம்பிளாக சொல்லியிருப்பார். நீ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்க எங்களை விட பெட்டரா, அதை மட்டும் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் பதில் கொடுத்துருந்தா வேலைக்கு ஆகாது. இப்போ எனக்கும் விஜய் வர்மாவுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியல, ஆனால் அதை நாங்கள் அப்புறம் பேசி அதை தீர்த்துப்போம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசு, எங்களை பற்றி பேசாத அப்படின்னு சொன்னோன்னே இவங்க நோ 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 நான் பேசும்போது யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதா. திஸ் இஸ் கால்ட் அடம்ப்ட். அதை வந்து நம்மளால் அது ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும் ப்ரோ. அவ்வளோதான், வெரி சிம்பிள். நான் வந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேனே கூட வச்சுக்கோங்க, பண்ணுறேன் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஏன்னா மாயா தூக்கணும், அவ்வளோதான். ஏன்னா பிரதீப் ஆண்டனி வெளியே போகிறதுக்கு அவங்க மெயின் ரீசனாக இருக்காங்க, அவ்வளோதான். பர்சனலாக வேறு எந்த விதமான ரீசனும் கிடையாது அர்ச்சனாவை பிடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே என்ன அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வரும். அது எனக்கு வந்திருக்கு, அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கையை நீட்டி சொல்கிறேன் நோ 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 நான் பண்ண மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஓவர் ஆட்டிடியூடாக இருந்தது. அதெல்லாம் குறைச்சிக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் மாயா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க அந்த பாயிண்ட்டை சொல்லும்போது மாயா இஸ் குட் பிளேயர் பெட்டர் தென் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விட அவங்க சிறந்த பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஃபஸ்ட்லேயே ரெஃபரன்ஸ் சொன்னேன். லாஸ்ட் சீசனில் விக்ரம் நசீம்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. கடைசி வரைக்குமே டாம் அண்ட் ஜெர்ரியாக இருந்தாங்க, வில்லன் அண்ட் ஹீரோவாக இருந்தாங்க. அதனால தான் அந்த வெற்றி வந்து நிர்ணயிக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ வரைக்குமே விக்ரமன் அப்படின்னாலும் பேசப்படுது. நீங்கள் என்னென்னா அடிச்சிக்கிறீங்க, ஒச்சிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒன்றா போய் சேர்ந்துக்கிறீங்க, டூடுங்கிறீங்க, ப்ரோன்றீங்க, சிஸ்டருங்கிறீங்க, அப்படியே புசுக்குன்னு மாறிக்கிறீங்க. அப்போ இங்கே லூசு பசங்களாட்டம் ஒவ்வொருத்தரும் இங்கே ஃபயர் விட்டுட்ருக்கான் அர்ச்சனாவுக்கு ஓட்டிங்க போடுங்கன்னு. அப்போ நீங்கள் வந்து போயிட்டு மாயா தான் பெஸ்ட்டு பிளேயர்னு சொல்லுவீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதில்ல, கண்டிப்பாக வரும். ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்கள் போய் மாயாவுக்கு தனியாக அர்ச்சனாவுக்கு தனியாலாம் பேசிகிட்டே இருக்க முடியாது. அவங்களே சொல்லிட்டாங்க மாயா இஸ் பெட்டர் பிளேயர் தென் மீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த எபிசோடை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் உங்களுடைய கருத்து கணிப்புகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.